Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 21 part 1. ஓபன் பண்ணா சோல் சொசைட்டில காட்டுறாங்க. அங்க ஒரே பரபரப்பா இருக்குது. என்னன்னா அவங்களோட வெஸ்டர்ன் பாராமீட்டர்ல யாரோ வரக்கூடாதவங்க வந்துட்டாங்களாமா. அதனால செக்யூரிட்டி அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க நம்மளுங்க சோல் சொசைட்டிக்குள்ள போறேன்னு ஒரு கேட்டுக்குள்ள ஜம்ப் பண்ணாங்கல்ல, அந்த கேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க வால்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூடிக்கிட்டே வருது. இன்னும் இவங்க சோல் சொசைட்டிக்குள்ள என்டர் ஆகல. இப்போ இந்த இடம் கொலாப்ஸ் ஆகிறதுக்குள்ள இவங்க தப்பிக்கலன்னா உள்ளுக்குள்ளேயே நெசிங்கி செத்து போவாங்க. இவங்க வேற தொணன்னு பேசிட்டே வருவாங்களா. அந்த பூனை பார்த்துட்டு பேசாம முன்னாடி பார்த்து மட்டும் ஓடுங்க, என்ன நம்ம இதுல சிக்கிறவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இஷிடாவை அந்த வால் பாத்தீங்கன்னா அலேக்கா தூக்கிரும். உடனே இச்சிகோ கத்தியை வச்சு அட்டாக் பண்ண போவான். ஆனா அந்த பூனை வேண்டான்னு சொல்லிரும். இப்ப இவன் கத்தியை யூஸ் பண்ணான்னா இவனோட சோலுமே மாட்டிக்கும். அப்பதான் சேட் இடையில பூந்து அவன் சட்டையை மட்டும் கிழிச்சு விட்டுட்டு அலேக்கா அவனை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஆட பண்ணி பயிலே நீ இறக்கி விட்றான்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு வெளிச்சம் ஒண்ணு வரும். என்ன வெளிச்சம்னு உத்து பார்த்தா பெரிய உருண்டை மாதிரி இருக்கும். இதுதான் கிளீனர் ஆமா. 7 நாளைக்கு ஒரு டைம் அங்க வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணும். இன்னைக்கு கிளீன் பண்றதே அதான் கிளீன் பண்ணிட்டு இருக்குது. இவங்க சிக்கினாங்கன்னா குப்பையோட குப்பையா போயிட வேண்டியதான். அது மட்டும் இல்லாம அது பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா இருக்குமா. சோ சீக்கிரமா ஓடுங்க அப்படின்ட்டு சோல் சொசைட்டியோட கேட்டு கிட்ட நெருங்கிட்டாங்க. அப்பங்கும்போது அது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்தா போதும் அலேக்கா குப்பை தொட்டியில அள்ளி போட்டு தூக்கிட்டு போயிடும். அந்த டைம் தான் ஒரிஹிமே அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த கிளீனரை அட்டாக் பண்ணி ஸ்லோ பண்ணுவான். ஆனா என்னாச்சுன்னா அவ பவர்ல பிளாஸ்ட் ஆகி அவங்க அந்த எக்ஸிட் டோர் வழியா அடிச்சு புரண்டு வந்து சோல் சொசைட்டில விழுவாங்க. வந்து விழுந்தவங்களோட நிலைமையை பாத்தீங்களா, குண்டக்க மண்டக்க கிடப்பாங்க. நல்ல வேலை யாருக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் இல்ல. இஷிடாவோட தான் செம காமெடி. அவன் சட்டை கிழிஞ்சு போச்சு, உள்ளுக்குள்ள இருந்து இன்னொரு சட்டை எடுப்பான். எல்லாம் பார்த்துட்டு முழிப்பாங்க. பின்ன இவங்க என்ன பிக்னிக்கா வந்திருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்திருக்கானேன்னு. சரி ஒரு வழியா யாருக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம நான் காப்பாத்திட்டேன்னு சொல்லி ஒரிஹிமே சந்தோஷப்படுவா. அந்த பூனை மூஞ்சிலேயே ஒரு மொத்து. ஏன்னா பவர்ஸ் எல்லாம் இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் எசகு புசக ஆயிருச்சுன்னா இவங்க எல்லாருமே செத்து இருப்பாங்க. அதனாலதான் காண்டாயி அவளை பிடிச்சி கத்துன்னு கத்தும். அவ பாவம் தெரிஞ்சா பண்ணா தெரியாம பண்ணிட்டேன்பா. இச்சிகோ தான் சப்போர்ட் பண்ணுவான். அவளாலதான் இப்ப நம்ம எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம சேஃப்டியா இங்க வந்து சேர்ந்திருக்கோம். இல்லன்னா அங்க சிக்கி சின்ன பின்னமா இருப்போம்பா. ஆனா இவ பவர் யூஸ் பண்ணது ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா நிலைமை இன்னும் மோசமா இருக்கும். சரின்ட்டு இப்படி சொல்லிட்டு அந்த ஏரியாவை அப்படியே சுத்தி முத்தி பாப்பாங்க. ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. இதுதான் சோல் சொசைட்டி. இந்த இடத்தோட பேரு பாத்தீங்கன்னா ருக்கோன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரிஃப்டிங் ஸ்பிரிட் டவுன்பாங்க. இந்த இடத்துல தான் முன்னாடி சோல்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாமா. அதான் சில சோல்ஸ் எல்லாம் சோல் சொசைட்டிக்கு அனுப்பி வைப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இங்க தான் வருவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப புவரான ஏரியா. இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஏழைங்க. ஆனா என்ன ஃப்ரீடம் இருக்குது. அண்ட் சோல் சொசைட்டிலேயே இங்க தான் பாப்புலேஷனும் ஜாஸ்தி. அங்கதான் இடியுது. பாப்புலேஷன் ஜாஸ்தினா இவங்க வந்த நேரத்துக்கு இங்க கூட்டம் பொங்கி வழிய வேண்டாம், ஒருத்தருமே இல்லையே. என்ன மேட்டர்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு இடம் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போக வேண்டியதானே. இச்சுக்கு அவசரப்பட்டு இங்கதான் சோல் ரீப்பர்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு அவனே சொல்லிக்கிட்டு அடிச்சு புடிச்சு அவங்கள காலி பண்ணிடுறேன்ட்டு வேகமா போவான். அந்த பூனை சொல்லும், லூசு மாதிரி பண்ணிட்டாங்க போகாத, நீ செத்துடுவேன்னு. எது செத்துருவனான்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கும் போதே மேல இருந்து கட்ட கட்டன்னு வால்ஸ் வந்து அப்படியே அந்த ஏரியா மொத்தத்தையுமே கவர் பண்ணும். ஒரு செகண்ட்ல அந்த இடமே புகை மண்டலம் ஆயிருச்சு. அப்போ ஒரு சவுண்ட், இந்த இடத்துக்குள்ள போகணும்னா பர்மிட் இருந்தா மட்டும்தான் போக முடியும், இல்லனா முடியாதுன்னு. எவன்டா அவன்னு பார்த்தா பல்கா ஒருத்தன் வந்து நின்னுட்டு இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட் வரீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மொத்த இடத்தையும் காட்டுறாங்க. அந்த செவுத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் இருக்கும். அதே நேரம் நிஜமாவே சொல்ற இப்பஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அவனுங்க நம்ம போக தேவையில்லை, எப்படியும் வெளியில இருக்கவங்களே அந்த ஸ்டேஞ்சர்ஸ் எல்லாம் கவனிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலா இருப்பாங்கன்னு வைங்களேன். இங்க வாட்ச்மேனா வெளியில ஒருத்தன் இருக்கானே, அவன் ஆளு பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்கான். அவன் ஆயுதத்தை வச்சு ஜஸ்ட் கீழே தட்டினதுக்கே அந்த இடமே அதிரும். அவன் நம்ம பையகிட்ட நீ எப்படி வேணாலும் நீ வந்து அட்டாக் பண்ணு, எல்லாத்துக்குமே தயாரும்பான். இவ்வளவு பெருசா இருந்தானா இவன் கூட எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறது. சோ எல்லாம் பார்த்துட்டு பதறிட்டு இருப்பாங்க. இவன் பேர் பாத்தீங்கன்னா ஜிபாம்போ. சோல் சொசைட்டில பெஸ்ட் சோல் ரீப்பர்னு சொல்லி இவனை செலக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சுத்தி செவரு போட்டாங்கல்ல, அந்த இடத்துல மொத்தம் 4 கேட் இருக்குது. அதுல அந்த ஹகுட்டோங்கிற ஒரு கேட்டோட கார்டு தான் இவன். இவனை தாண்டி தான் உள்ள போகணும். இதுல கொடுமை என்னன்னா அவன் 300 வருஷமா இந்த கேட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் யாருமே இவனை தாண்டி உள்ள போனதே இல்ல. இவனோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காண்டியே இவனை லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. சரி இவன் கூட எப்படி சண்டை போட்டு உள்ள போறதுன்னு கேட்டவொடனே அந்த பூனை என்ன சொல்லும், முதல்ல நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு பிளானை போட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதுக்குள்ள சேடும் ஒரிஹிமேவும் சண்டை கிளம்பிட்டாங்க. அவன் உட்கார்ந்த இடத்துல இருந்தே அசால்ட்டா அவன் கத்திய வச்சு ஒரு கோடு தான் கிழிப்பான். அந்த இடத்துல இன்னொரு செவரே உருவாயிரும். அதுக்கப்புறம் கத்துவான், உங்களுக்கு மேனர்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லையா, இந்த சிட்டிக்குள்ள போகணும்னா வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கை கழுவி
கழுவிட்டு வாங்க அம்மா, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வரக்கூடாதாமா, வாந்தி எடுத்துருவாங்கன்னு. அதுக்கப்புறம் கூட்டமா சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டே சண்டை போடக்கூடாது, 1-on-1 ஃபைட் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் இச்சிகோ தானே முந்திக்கிட்டு போனா, சோ அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்பனன்ட். ஆரஞ்ச தலையில அள்ளி கொட்டின மாதிரி இருக்கானே, அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்து உங்ககிட்ட நான் வர்றேன், அது வரைக்கும் சைலண்டா இருக்கணும்னு போய் உட்கார்ந்துருவான். இவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா டைம் வேஸ்ட். அதனால சேட் என்ன பிளான் பண்ணுவான்னா, கேப் கிடைக்கிற டைம்ல நான் அந்த செவுத்துல ஒரு ஓட்டையா போடுறேன், அது வழியா உள்ள பூந்து போயிடலாமா. உடனே அந்த மலமாட்டு பையன் என்னங்கடா என்னங்க குசு குசுமா, ஆத்தாடி அளவுல மலமா இருந்துட்டு நம்ம பேசுறது எல்லாத்தையுமே கிளியரா கேக்குறானே, அப்போ கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. சரி நம்ம பையன் இச்சிகோக்கு சண்டை போட ஓகேவா, நீ சேஃப் தானா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அவன் எந்த கவலையும் இல்லாம ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நீங்க அப்படியே ஓரமா உட்காந்து வேடிக்கை பாருங்க, நான் இவனை காலி பண்ணிட்டு வந்துடுறேன்மா. பட் இஷிடா என்ன சொல்லுவானா, இவன் கூட நீ சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிரும், நமக்கு இருக்கிறதே லிமிட்டட் டைம், அதனால நீ தனியா சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நானும் வந்தேன்னா 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு அவனை சீக்கிரமாவே தோக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு இஷிடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பான். உடனே இச்சிகோ யார் அது இஷிடாவா வந்திருக்கான் அப்படின்ட்டு இவ்வளவு நேரம் பேசின எதையுமே அவன் கேட்கல, பேத்திட்டு இருக்காரா, நம்ம சீக்கிரமா உள்ள போகணும்னு உடனே மூடிட்டு உட்கார்றான். எனக்கு தெரியுமா, சேடுக்கு டவுட் அவனால முடியுமான்னு. ஆனா இச்சிகோ எல்லாம் கவலையே இல்லாம இருப்பான். இஷிடா பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குவானா. அப்ப இச்சிகோ என்ன சொல்லுவான்னா, எனக்கு சோல் ரீப்பர் பவர் போய் மறுபடியும் ரிட்டர்ன் 10 டேஸ்ல வர வேண்டியது, ஆனா எனக்கு 5 டேஸ்லயே வந்துருச்சு. மிச்சர் 5 நாள் நான் என்ன ஆண்டி கூட ஆப்பம் போட்டுட்டு இருந்தானா இல்ல அங்கிள் கூட அரைச்சுக்கிட்டு இருந்தானா, 5 நாளா ரா பகலா தூங்காம 1-on-1 சண்டைய போட்டு நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டேன் அப்படின்னு பில்டப் பண்ணுவான். அப்ப நிறைய சீக்ரெட் சொல்லி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு வெங்காயமும் அவன் சொல்லி தரல. ஆனா எனக்கு ஸ்டாமினாவும் கட்ஸும் முன்ன இருந்ததை விட இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருச்சு. சோ எனக்கு இவனை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு அந்த கறிக்கடை கத்தி எடுத்துக்கிட்டு நம்மால சண்டைக்கு ரெடியா நிப்பான். இனி இதுக்கப்புறம் அந்த மலையை நம்மால சரிக்கிறானா இல்ல அந்த கேட் கீப்பர் அடி வாங்கி மண்ணக்கவ போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.